அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை திரிதியை ததி சதயம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் பிறக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் புதன், கும்பராசியில் சூரியன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு சஞ்சரிக்கிறார்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகரம் மற்றும் கும்பராசியில் பயணம் செய்வார். தை மாதமும் மாசி மாதமும் சேர்ந்ததே பிப்ரவரி மாதமாகும். பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி வருகிறது. ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மகா சிவராத்திரி மிக முக்கியமான இரவாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்ப சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் தம் வாழ்வில் வளர இந்நாள் பெரும் துணையாக இருக்கும். மகா சிவராத்திரி இரவன்று இருக்கும் கோள்களின் அமைப்பு மனித உடலில் இயற்கையாகவே சக்தியை மேல்நோக்கி எழ செய்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். பிப்ரவரி 26 புதன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம், பாருங்கள். இம்மாதம் சூரியன் புதன் சாதகமாக உள்ளனர். நிர்வாக திறமை புலப்படும். அறிவு ஆற்றல் திறமைகள் மூலம் எடுத்த காரியங்களை கனகச்சிதமாய் செய்து முடிப்பீர்கள். தனவரவு தாராளமாயினும் இருப்பு வைக்க இயலாது. குடும்பத்தில் உற்றார் உறவினர்களிடத்தில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, பெருமை சேர்க்கும் விதமாய் அமையும். சகோதரர்களிடம் சற்றே கவனமுடன் பழகுவது சிறப்பு. விட்டு கொடுத்து செல்வது நலம். பயணங்களில் கவனம் தேவை. வீண் பயணங்களை தவிர்ப்பது நலம். பெண்கள் தேவைகளை அறிந்து நன்கு செயல்புரிந்தாலும் அலட்சியம், பிடிவாதம், உடல் அசதி இவைகளாலே சற்றே சலிப்பு, வெறுப்பு, அமைதி குன்றுதல் ஏற்படும். அன்றாட பணிகளை தள்ளி போடாமல் செய்து வந்தால் பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அன்பு, பண்பு, பரிவுடன் பிள்ளைகளை நன்கு கவனித்து தேவை அறிந்து செய்து கொடுப்பீர்கள். கணவன் மனைவி இடையே வார்த்தைகளில் கேளிக்கைகள், குதர்க்கம் இல்லாமல் பார்த்து கொள்வதே நலம் அளிக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். இல்லம் தேடி சுப செய்தி வந்து சேரும். வருமான பற்றாக்குறை அகலும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது படிப்பிற்கேற்ற வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அடகு வைத்த நகைகளை மீட்கும் முயற்சி கைகூடும். நீண்ட தூர பயணங்கள் உண்டு. நிலபுலன்கள் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். பிப்ரவரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்கிறார். சகாய ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு செல்வது ஒரு பொன்னான நேரமாகும். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காசி, ராமேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள். பங்கு சந்தை லாபம் தரும் விதத்தில் அமையும். திட்டமிட்ட பல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நேரம் இது. ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பிப்ரவரி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். நவகிரகத்தில் சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது நன்மைதான். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியானவர் குரு என்பதால் இக்காலத்தில் நல்ல சம்பவங்கள் பல நடைபெறும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். வெளிநாட்டு வர்த்தகம் ஆதாயம் தருவதாக அமையும். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவு நினைவாகும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பாதையில் உழைப்பிற்கேற்ற பலன் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. வருமானம் போதுமானதாக இருக்கும். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நன்மை உண்டாக்கும். மேஷராசி அன்பர்களின் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பற்றி பார்க்கலாம். காரிய சித்தி உண்டாகும். மாதம் ஆன்ம பலம் பெருகும். நினைத்ததை நினைத்தபடியே முடிப்பீர்கள். தைரியமும் தெம்பும் அதிகரிக்கும். உடலும் மனமும் பொலிவு பெறும். பிள்ளைகளால் நன்மையும் பெருமையும் உண்டாகும். அவர்களின் எதிர்காலம் பற்றிய பல உணர்வு அகலும். பற்றாக்குறை வருமானத்தால் கவலை அடைந்தவர்களுக்கு உபரி வருமானம் உண்டாகும். உங்கள் செயல்பாட்டில் மற்றவர்களின் குறுக்கீடு இருக்காது.
கொடுத்த வாக்கையும் நாணயத்தையும் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் தீர்க்க முடியாது நிலவிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்ப தேவைகள் நிறைவேறும். தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். பணவரவு தாராளமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பூமி வாகனம் பொன் பொருள் வாங்கும் பாக்கியம் உண்டாகும். உடன் பிறந்தவர்களால் தந்தையால் பொருளிழப்பு உண்டாகலாம். முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய பலன் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் கிடைப்பதில் நிலவிய தடை தாமதம் உண்டாகும். பெண்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அகலும். பணிபுரியும் பெண்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பழனி முருகனை வழிபட்டு வரவும். மேஷராசி அன்பர்களே, பரணி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு பார்க்கலாம். நிம்மதியான மாதம். தன்னம்பிக்கை தைரியமும் அதிகரிக்கும். சில நல்ல மாற்றங்கள் வரலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் என நிம்மதியை தரும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். உறவுகளின் பகை மறையும். வேறு வேறு ஊர்களில் பணிபுரிந்த தம்பதிகள் ஒரே இடத்தில் பணிபுரியும் வகையில் இடமாறுதல் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகளால் நிம்மதி அதிகரிக்கும். தடைப்பட்ட வீடு கட்டும் பணி துரிதமாகும். தாயின் உடல்நலம் சீராகும். உயர்கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். வாழ்க்கை துணையின் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் செய்யும் எண்ணம் உருவாகும். அதிக முதலீட்டுடன் புதிய தொழில் தொடங்குவதை தவிர்க்கவும். திருமணத்திற்கு நல்ல வரன்கள் இப்பொழுது முடிவாகலாம். பெண்கள் விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபட்டால் நன்மை உண்டாகும். மேஷராசி அன்பர்களே, கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். லட்சியங்களும் கனவுகளும் நிறைவேறும் மாதம். இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். கடந்த கால மனக்கசப்புகள் விலகி நிம்மதி பிறக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும். அதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். வழக்குகளில் வெற்றி உண்டாகும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளின் திருமண முயற்சி சாதகமாகும். காதல் திருமணத்திற்கு பெற்றோர் வழியில் இருந்த எதிர்ப்புகள் அகலும். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு வீடு மாற்றம் செய்வீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். இழந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் அன்பு மிளிரும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். விற்க முடியாமல் கடந்த சொத்துக்களை விற்கும் நிலை உண்டாகும். ஒரு பெரும் பண சொத்து விற்பனையில் கிடைக்கும். பொது காரியங்களில் ஆர்வம் உண்டாகும். சிலருக்கு மறுமணம் நடக்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் சீராகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீரபத்திரரை வழிபடவும். மேஷராசி பெண்களை பற்றி பார்க்கலாம். பரிபூர்ண வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிறு தொழில் சுய தொழில் செய்யும் ஆர்வம் உண்டாகும். உத்தியோகம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பெண்களுக்கு தாய் வீட்டு சிதனமாக பெரும் சொத்து கிடைக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்கும். குடும்ப விவகாரங்களில் தலையிட்டவர்கள் தானாக விலகுவார்கள். உங்களின் முயற்சிக்கு கணவர் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களின் உத்தியோகஸ்தரர்களை பற்றி பார்க்கலாம். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் நிலவிய சங்கடங்கள் மறையும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேரும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் சென்று பிழைக்கும் எண்ணம் தோன்றும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்காக